தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளிலும் நம்மை மூடுவதாக. நாம் வந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. நாம் தொடர்ந்து இந்த திங்கட்கிழமை விசுவாசத்தை குறித்து அதிகமாய் படித்து வருகிறோம். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனுடைய சூழ்நிலையை மாற்றுகிறது. அவனுடைய நடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல் எல்லாமே மாறி போகிறது. ஒரு 10 நபர்கள் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரோடு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த 10 நபரில் அந்த மனிதன் ஒரு வேறுபட்டவனாய் காணப்படுகிறான். அவனுடைய எல்லாமே மாறுகிறது. அப்படி எந்த மாற்றமும் வரலை அப்படின்னா அவன் கர்த்தரோடு இன்னும் நடக்க பழகலை என்பது தான் அதற்கு அர்த்தமாக இருக்கிறது. நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை படித்து வருகிறோம். சில மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த தலைமுறையில் தனித்து காணப்பட்டவர்கள், இன்னும் சொல்லப்போனால் விசுவாசத்தோடு நடந்தவர்கள், விசுவாசத்தினால் பெரிய காரியங்களை செய்தவர்கள், வேறு வேறு கால சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்களில் அவர்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட தாக்கத்தை அவர்கள் நடத்தினார்கள் என்பதைத்தான் நாம் படித்து வருகிறோம். ஏன் ஆண்டவர் இவைகளை எழுதி வைத்தார் என்றால், விசுவாசிக்கிற நமக்குள்ளும் அப்படிப்பட்ட சுபாவங்கள் வர வேண்டும். நிறைய பேர் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்க கேரக்டர் கடைசி வரைக்கும் மாறாது. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசத்துக்கு ஏற்றபடி நம்முடைய கேரக்டர் மாறணும், நம்முடைய பேச்சு மாறணும், எண்ணங்கள் மாறணும், செயல்கள் மாறணும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் நமக்குள்ளே உருவாக்குவதற்குத்தான் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆவியானவர் அதில் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம நிறைய பார்த்தோம். அங்கே ஆபேல் ஆரம்பித்து நோவா, ஏனோக்கு, கடைசி ஆபிரகாம் பார்த்தோம். ஆபிரகாமை குறித்து அதிகமாய் எழுதப்பட்டபடினால் ஆபிரகாமை குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம். இன்றும் நாம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை படிக்க போகிறோம். அதாவது நாம் கேட்கிற வசனங்கள் வெறும் வார்த்தைகளாய் அல்ல, அனுபவங்களாய் மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஒன்றை கற்றுக்கொண்டோமானால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். வெறுமனே எழுதப்பட்டவைகள் அல்ல, நம்ம வாழ்க்கையில் அது நடக்கிறதா இருக்கணும். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் யோவான் 8ஆம் அதிகாரம் 39-40 இந்த வசனங்களை வாசித்தால், அங்கிருந்த அன்னைக்கு இருந்த அந்த பரிசேயர்கள் அவங்கள பார்த்து சொல்லுவார், ஆபிரகாம் உங்களுக்கு பிதாவானால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படிம்பார். அப்படின்னா என்னன்னா, விசுவாசிகள், அதாவது தேவனிடத்தில் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினால தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளும் இன்னைக்கு எங்களுடைய ஆதிபிதா ஆபிரகாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்வது பெருசு இல்லை, அவர் செய்த அந்த கிரியை நாம் செய்ய வேண்டும், அதுதான் பெருசு. ஆண்டவர் நாம் ஒன்றை கற்றுக்கொள்வதோ கேட்பதோ அதை பெருசாக அவர் மயங்குவதில்லை. நாம் கேட்ட சத்தியத்தில் எப்படி நடக்கிறோம் என்பதை வைத்து தான் அவர் நம்மை மதிக்கிறார். நாம் எப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை பார்த்து தான் நம்மிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார். சரி, இன்றைக்கு நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு அநேகருக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான், தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை வேறு ஒரு கோணத்தில் புரிந்து கொள்ளுகிறார்கள். அது உண்மை. ஏன்னா தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1, 2 இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்ற வார்த்தை வருது. அப்போ நிறைய சோதனைகள் நாமும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது என்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இந்த நாட்களில் வருகிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கிற மற்ற புக்கு வேற, அது மனித மூளையினால் எழுதப்பட்டது. அதை படித்து மனிதனுடைய மூளை பலத்தினால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதாகமம் என்பது மனித மூளையினால் எழுதப்படலை, அது பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். 2 தீமோத்தேயு 3:13 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதற்கு மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருந்தாலும்
இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு மனித மூளையினால் புரிந்து கொள்ள முடியாது. மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவானது, அவனுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சக்தியானது சிலவற்றை கிரகிக்கும், சிலவற்றை புரிந்து கொள்ளும். ஆனால் அது தேவன் எழுதின அந்த அர்த்தத்தில் இருக்காது. ஏனென்றால் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு, அவருடைய வெளிச்சத்தோடு நாம் வார்த்தைகளை கற்றுக்கொள்வோமே ஆனால் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை அது மறுரூபப்படுத்துகிறதா இருக்கும். இந்த நாட்களில் நான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியாய் செலுத்தினான். இதுவும் விசுவாசத்தில் ஒரு பகுதியாய் வருகிறது. ஏன் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார்? வேற எந்த மனுஷன்ட்டையும் கேட்காத ஒரு காரியத்தை ஆபிரகாமோடு மட்டும் கேட்கிறார். அதற்கு முன்னாடி இன்னைக்கு சோதனைனா என்னன்றதை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் சோதிக்கிறார். தேவன் எல்லாரையும் சோதிக்கிறாரா? அப்போ சோதனைன்னு வந்தாலே தேவன் தான் சோதிக்கிறாரா? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கு முன்னாடி சொன்ன ஆண்டவன் சோதிக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசுகிட்ட வந்தவுடனே கர்த்தர் சோதிக்கிறார். அந்த இரும் மாறி இருக்கே தவிர மனநிலை மாறவே இல்லை. நிறைய நேரங்களில் சோதனை என்றால் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் 3 வகையாய் அது சொல்லப்பட்டிருக்குது. இங்கே நாம் வாசித்தோம், ஆதியாகமம் 22:1 கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இது 1. அதே நேரம் மத்தேயு 4:3 எடுத்தீங்கன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று அப்படி கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். அப்பொழுது ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மத்தேயு 4:3 சொல்லுகிறது, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து அப்படின்னு. அப்போ சோதனைன்னு வந்துடுச்சுன்னா தேவன் மாத்திரமல்ல, பிசாசும் இருக்கிறான். பிசாசினுடைய சோதனை இருக்குது. இயேசுவே இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தாலும் அந்த சோதனைக்கு தப்ப முடியாது. அப்போ அந்த சோதனையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நம்மளை சிந்தனையோடு உள்ள போராட்டமாக இருக்கும். உப்பரிகையின் மேல் கொண்டு போய் அப்படின்னு இருக்குது. நம்ம உடனே நினச்சிடக்கூடாது இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகை மேலே கொண்டு போய் வச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம படிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட தோற்றத்தை அதை தந்தாலும் பிசாசு இயேசுவை தூக்குற அளவுக்கு கிடையாது. ஏன்னா இவன் மேலே பரலோகத்தில் இருந்தாலும் அவனுக்கு நல்ல தெரியும். பூமியில் இருக்கிற யாருக்கும் இயேசுவை குறித்து தெரிந்ததை பார்க்கிறோம். பிசாசுக்கு ரொம்ப நல்ல தெரியும். அவன் சிந்தனையோடு போராடுகிறவன். மேலே ஏறி அங்கேருந்து குதிக்கணும். சில நேரங்களில் சிலருடைய சிந்தனையோடு போராட்டம். எல்லாமே தேவன் கொடுக்கறது இல்லை. பிசாசு சில காரியங்களிலே சோதிக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அபிஷேகம் பெற்ற மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய அந்த சோதனையில் தப்புவதற்கு கர்த்தருடைய பலன் இருந்தால் மாத்திரமே உண்டு, இல்லைன்னா வேற வழி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ இந்த சோதனையெல்லாம் வரும் பொழுது எதிர்த்து நின்னா ஜெயிச்சிடலாம். வேதம் அதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3வது வேதத்தில் இன்னொரு சோதனை எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கன்னா யாக்கோபு 1:13-14 அந்த வசனத்தில். அங்கே வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கினால் தேவன் யாரையும் சோதிப்பதில்லை. இன்னும் ஒரு அதே இதில் இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக போய் அடுத்த அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13-14 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சொல்லாத அப்படின்றார். நான் தேவன் என்னை சோதிச்சாருன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அடுத்து, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இங்கே இன்னொரு சோதனையை சொல்லுகிறது. அவன் நம்முடைய மதியினத்தினால், நம்முடைய ஞான குறைவினால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுய விருப்பத்தில் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஸோ இந்த 3 இருக்குது. நமக்கு இன்னைக்கு தேவ சித்தமா மனித சித்தமா, இது தேவனால் வருகிறதா, இது பிசாசினால் வருதா, மனுஷனால் வருதா, இவைகளை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஞானம் தேவையா இருக்குது. தாவீது அழகான ஒரு ஜெபம் பண்ணுகிறார். சங்கீதம் 119 அந்த ஜெபம் அதனுடைய 66வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்றார். உத்தம நிதானிப்பு. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தன்னை நிதானித்து பார்க்கணும்.
நான் எந்த கட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நிறைய பேர் வாயில் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது, ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறாரு, கர்த்தர் ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சொல்லாத, கர்த்தர் யாரையும் அப்படி சோதிக்கிறவர் அல்ல. அப்போ எப்படி ஆபிரகாமுக்கு இப்படி எழுதியிருக்கு, அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படி எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கு அந்த உத்தம நிதானிப்பு நமக்கு தேவை. சில நேரங்களில் நாம் வசனத்தை ஒரு புறமாக மட்டுமே பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த அதாவது என்ன சொல்ற, புதிய ஏற்பாட்டு விசுவாசியை சொல்லும் பொழுது எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னார். ஒரு பக்கம் வெந்திருக்குது, ஒரு பக்கம் வேகாமல் இருக்குது. அது எப்ராயிம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசியை குறிக்கிற வார்த்தை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த உத்தம நிதானிப்பும் அறிவும் நமக்கு இன்னைக்கு தேவையாக இருக்குது. நம்ம இப்படியெல்லாம் கேட்டுருக்குறோமா? இதில் அப்படியே படிச்சிங்கன்னா அடுத்து ஒரு வசனம் வருது 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இதை படிச்சுட்டு உடனே உபத்திரம் வந்தால் தான் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு இந்த வசனத்துக்கு அது அர்த்தம் அல்ல. என்னன்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நெருப்பு அது அதை கை வைக்காத சுற்றும் அப்படின்னு சொல்கிறீங்க, இது பிரமாணம். ஆனால் அந்த பிள்ளை அப்படியே கேட்டு கை வைக்காமல் இருந்துச்சுன்னா அது கீழ்ப்படியுதுன்னு அர்த்தம். சில பிள்ளைங்க கேட்காது, அது எப்படி என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கையை வச்சிரும். கையை வச்சப்போ சுற்றும். சுட்ட உடனே இதுக்கு பேர் என்னென்னா, கை சுற்றுச்சுல, சுட்ட பிறகு வாழ்நாளில் அதுக்கப்புறம் அது நெருப்பை தொடவே தொடாது. இப்போ என்னென்னா, அது பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறது. அதை தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. 67ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நெருப்பு சுடுறதுக்கு முன்னாடி, கையில் சூடு படுறதுக்கு முன்னாடி இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் நடந்தேன். இப்போ சூடுபட்ட உடனே நான் கீழ்ப்படுகிறேன். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன்னா அவர் அடிபட்டு வந்தவர். நம்மளும் அடிபட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் நாம் சில காரியங்களுக்குள் போகாமலே நம்மால் கீழ்ப்படிய முடியும். அதற்கு அந்த உத்தம நிதானிப்பு நமக்கு அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய சத்தத்துக்கு சரியாய் கீழ்ப்படிந்து இருப்போமே ஆனால் நாம் அநேக காரியங்களிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த சோதனைகள், இந்த 3 வகையான சோதனைகள் கட்டாயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறது. அதற்கு முன்பதாக ஏன் ஆண்டவர் இந்த பகுதியை எழுதி வைத்தார்? யார்கிட்டையுமே கேட்கலையே. வேதத்தில் அங்கே படித்து பாருங்கள், யாருக்கிட்டையுமே கேட்கல. அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், கர்த்தர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னார். நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். அவங்க வீட்டில் இருக்கிறதுல ஒரு பையன் ஈசாக் மட்டும்தான் இருக்கிறான். ஏன்னா இஸ்மவேலை அப்போவே துரத்தி விட்டாங்க. இப்போ அவர் மட்டும்தான் இருக்கிறார். போய் இவ்வளோ வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் குமாரன், உன் புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன், இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஈசாக்கை பலி செலுத்தினா ஆபிரகாம் கட்டாயமாக செலுத்திடுவார். ஏன்னா ஆபிரகாமுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஏன் இந்த வார்த்தைகளை இவர் இங்கே பேசுகிறார் அப்படின்னா, தேவன் 2 காரியங்களை இதில் கற்றுக் கொடுத்தார். ஒன்று, ஆபிரகாமை அவர் பார்த்த விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய சிநேகிதனாய் பார்த்தார். தனக்கு தன்னுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற அல்லது சொல்வதற்கு தகுதியான ஒரு மனுஷனாய் அந்த நாட்களில் ஆபிரகாமை பார்த்தார். விசுவாசத்தோடு இருக்கிற எல்லாரிடத்திலும் தேவன் எல்லா காரியத்திலும் பேசுவதில்லை. அவர் பேசுவதற்கு ஆயத்தமாகவும் இருக்கிறவர். ஆபிரகாமை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னார். அப்போ அவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு, அதை சொல்கிறதுக்கு இந்த காரியத்தை பயன்படுத்துகிறார். ஏசாயா 41:8 சொல்லுகிறது, என் நண்பனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்றார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்ததுனால இங்கே எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஏகசுதனை, நேசகுமாரனை பலி செலுத்த போகிறாரோ
பலி செலுத்த அவர் சொல்கிறாரோ, இதே போல் ஒரு சம்பவம் சில 1000 வருடங்களுக்கு பின்னாடி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த சம்பவத்தை ஆபிரகாமோடு பேசுவதற்கு முதலாவது இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் அவருக்கு அமைத்து கொடுக்கிறார். அதன் மூலம் தன்னுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்பதை புரிய வைக்க முயற்சி பண்ணுகிறார். நாம் சில காரியங்களை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டாக இந்த பகுதியில் மட்டும் 10 அடையாளம் சிலுவையோடு தொடர்பாகுது. இந்த 22ஆம் அதிகாரத்தில் 10 அடையாளம், அதாவது என்னன்னா, ஏன் இந்த சம்பவம் சொல்லப்பட்டது, ஏன் இந்த சோதனை ஆபிரகாமுக்கு வந்தது, அவர் விசுவாசத்தினால் அதை எப்படி ஜெயித்தார், ஏன் மற்ற யார்கிட்டையுமே கேட்காம இவர்கிட்ட மட்டும் இந்த கேள்வியை கேட்டதுக்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால், தான் செய்ய போகிற ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு உணர்த்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் அவர்கிட்ட சில காரியங்களை சொன்னார். நான் ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் வேகமாக அந்த 10 காரியத்தை நான் சொல்கிறேன், எப்படி அதில் சிலுவையோடு அது கனெக்ட் ஆச்சு. அக்யூரேட்டாக சிலுவை மரணத்தோடு அந்த 10 விஷயமும் இந்த 22ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்புடையதாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னா, தேவன் குறித்த அந்த மலை. ஆண்டவர் சொன்னார், மோரியா தேசத்துக்கு அங்கே நிறைய மலைகள் உண்டு, அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், நிறைய மலை இருக்குது. ஆனால் நான் ஒரு மலையை குறித்து வச்சிருக்கிறேன், அந்த மலையில் கொண்டுட்டு போய் ஈசாக்கு பலி செலுத்து அப்படின்னார். இன்றைக்கி நமக்கு ஒரு மலை குறிக்கப்பட்டிருக்கிறது. நம் இருக்கிற இடங்களில் எங்கே வேணாலும் நம்ம குடியிருக்க முடியும். ஆனால் தேவன் நமக்கு குடியிருப்பின் எல்லை என்று ஒன்றை வைத்திருக்கிறார். நான் அங்கே இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவன் நம்மை அதை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் குறித்த மலையில் கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னார். அக்யூரேட்டாக சரியாக எந்த இடத்துல ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டாரோ அதே இடத்துல தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இதற்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் உண்டு. எப்படி இயேசுவினுடைய பிறப்பு வேதத்தில் முன்னறிவிக்கப்பட்டதோ, எப்படி அவருடைய இறப்பு முன்னறிவிக்கப்பட்டதோ, எப்படி அவர் பிறக்கிற இடம் அறிவிக்கப்பட்டதோ, அப்படி அவர் மரிக்கிற இடமும் அறிவிக்கப்பட்டது. அந்த வெளிப்பாடை முதல்ல ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நான் ஒரு மலையை குறித்து வச்சிருக்கிறேன், அங்கே கொண்டுட்டு போவோம் ஈசாக்கை பலி செலுத்து அப்படின்னு. அது முதலாவது அந்த மலை கரெக்டாக தேவன் குறித்த மலையை போல ஈசாக்குக்கு ஒரு மலையை குறித்து வைத்திருந்தது போல அதே மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். ரெண்டாவது தகன பலி. நமக்கு இதை கொஞ்சம் விவரித்து சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நமக்கு இருக்கிற அந்த நேரத்துக்குள்ளே. ஏன்னா நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதனால் இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் வாசிங்கன்னா இந்த தகன பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு தன்னை சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தார். தகன பலினா என்னன்னா, அதுக்குன்னு ஒரு சட்டத்தை பரலோகம் வச்சிருக்குது. அந்த பரலோக சட்டம் என்ன அப்படின்னாச்சுன்னா, யாருக்காக அந்த பலி செலுத்தப்படுகிறதோ அந்த மனுஷன் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு தகுதி இல்லாத மனுஷனுக்கு அந்த பலி செலுத்தப்பட்டுருச்சுன்னா அவன் தேவ சமூகம் வருவதற்கு தகுதி உள்ளவனாய் மாறி போகிறான். இப்போ அந்த பலியை பார்த்து தான் அந்த மனுஷனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இங்கே ஈசாக்கை பலி செலுத்த சொல்லுகிறார், அதுவும் தகன பலி செலுத்த சொல்லுகிறார். யாருக்கென்று அவர் சொல்லவே இல்லை, கொண்டுட்டு வந்து தகன பலியாக செலுத்து அப்படின்னார். தகன பலி செலுத்தியாச்சுன்னா அது ஒரு மனுஷனுக்காகத்தான் செலுத்தப்பட வேண்டும். அந்த எந்த மனுஷனுக்காக செலுத்தப்படுகிறானோ அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் மன்னிக்கப்படுகிறான், தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவும் நமக்காக தகன பலியாய் மாறினார், சுகந்த வாசனையான பலியாய் மாறினார். அதுதான் எபேசியர் 5:2 சொல்லுகிறது. நோவா பேழையை விட்டு வெளியில் வந்த உடனே முதல்ல செஞ்சது என்னன்னா, இருந்த மிருகங்களில் சிலவற்றை எடுத்து அதை கர்த்தருக்கு தகன பலியாய் பலியிட்டார். நம்ம உங்களை சுற்றிலும் உங்கள் வீடுகளில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், மிருகங்களை எரிச்சோம்னா துர்வாசனை தான் வரும், நல்ல வாசனை வராது. அந்த ரோமத்தை எரிக்கும் பொழுது, அது மாம்சம் எரியும் பொழுது ஒரு கெட்ட ஸ்மெல் தான் வரும். அதை மனிதனே நுகர்ந்து பார்க்க முடியாது. ஆனால் தேவன் நுகர்ந்து பார்த்து நோவாவை பிளஸ் பண்ணார்னு வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5:2 சொல்லுகிறது, இயேசு தன்னை ஜீவ பலியாய் வாசனையுள்ள பலியாய் ஒப்பு கொடுத்தார்னு. என்னன்னா, அந்த நாட்களில் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி கேதுரு மர கட்டைகளை அடுக்கி அதுக்கு மேலே தான் பலி செலுத்துவாங்க. இது ஆதியாகமம் முதல் தேவன் சொல்லி வந்த அந்த விஷயங்கள். அந்த கேதுரு மர கட்டைக்கு பயங்கரமான ஒரு வாசனை உண்டு, நல்ல வாசனை.
நம்ம சந்தன மரத்தோட 100 மடங்கு வாசனை இருக்கும். அதனால் அதன் மேலே வச்சு எதை எரிச்சாலுமே அந்த துர்வாசனையை இந்த நல்ல வாசனை மறைத்து போடும். அதே போல் இயேசு என்கிற அந்த நல்ல வாசனை, ஊற்றுண்ட பரிமள தைலமாகி அந்த நல்ல வாசனை நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மூடி தேவ சமூகத்தில் நம்மை உகந்தவர்களாய் மாற்றிவிட்டது. அது நடக்க போகிற ஒரு சம்பவத்தை தான் ஆபிரகாமுக்கு சொன்னார். உன் மகனை தகன பலியாக கொண்டு வந்து கொடு அப்படின்னார். ஆனால் ஆபிரகாம் கொண்டு போனார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளலை. பார்த்தீங்களா, இயேசுவும் மரிக்கும் பொழுது தகன பலியாய் மரிப்பார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், பஸ்கா பலியாக இயேசு மரிக்கணும் அப்படின்னா 10ஆம் தேதி செலக்ட் பண்ணணும், 14ஆம் தேதி அடிக்கப்பட வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா இப்படி இருக்கும். முதல் நாள் இரவில் தேவன் பேசுகிறார், உன் மகனாகிய ஈசாக்கு எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லி. அதனால தான் அடுத்த நாள் அதிகாலமே எழுந்து புறப்பட்டதாக வேதம் சொல்லும். நீங்கள் அதை அப்படி கனெக்ட் பண்ணி படித்து பாருங்கள். படிச்சிங்கன்னா 4வது வசனத்தில் 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் இருக்கும். அப்போ நாள் பேசியிருக்கிறார், அடுத்து 3 நாள் பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10ஆம் தேதி செலக்ட் பண்ணால் 14ஆம் தேதி அடிக்கப்பட வேண்டும். கரெக்டாக அந்த 4 நாட்கள் தேவன் செலக்ட் பண்ண அந்த நாட்கள். ஈசாக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்களோ அதே போல் இயேசுவும் அப்படி செலக்ட் பண்ணார். அவர் நம்முடைய பஸ்காவாய் மரித்தார். 4வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கழுதையின் மேல் நகரத்துக்குள்ளே வந்தது. அந்த எருசலேம் நகரம் அப்போ கட்டப்படலை. மோரியா தேசத்துக்கு தான் எருசலேம் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. அது நகரமாய் கட்டப்படலை அந்த நாட்களில். ஆனால் பலி செலுத்த வருவதற்கு பலி மிருகமாய் ஈசாக்கு வரும் பொழுது கழுதையின் மேல் வந்தார். இயேசுவும் அந்த நகரத்துக்கு பலி செலுத்த தன்னை பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுக்க வரும் பொழுது கழுதையின் மேல் வந்தார். அவர் அங்கிருந்து வரும்பொழுது அநேகர் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள், அநேகர் மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள். இதோ ராஜா என்று சொன்னார்கள். கரெக்டாக ஈசாக்கும் கழுதையில் தான் அந்த பட்டணத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். இயேசுவும் கழுதையில் அந்த பட்டணத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் கட்டைகளை வைத்து ஈசாக்கும் ஆபிரகாமும் ஒன்றாக ஏறி போனார்கள். இப்போ மரக்கட்டை யார் தோளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கின் தோளில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இந்த மரம், கட்டை, இது எல்லாமே சிலுவையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், அது சிலுவையோடு கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் அப்படியே யோவான் 19:17 பார்த்தீங்கன்னா இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஏறி போனார்னு இருக்கும். அந்த மலைக்கு எந்த கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஈசாக்கு ஏறி போனாரோ அதே போல் இயேசுவும் மரத்தினால் ஆன தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த மலையில் ஏறி போனார். 5 சொல்லிட்டேன். 6வது, அந்த பலிபீடம் தகப்பனால் கட்டப்பட்ட பலிபீடம். அதை தகப்பன் 9ஆம் வசனம் வாசிங்கன்னா ஈசாக்கு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான் அப்படின்னு இருக்கும். அந்த பலிபீடம் தகப்பனால் கட்டப்பட்ட பலிபீடம். யோவான் 18:11 இயேசு சொல்லுவார், என் பிதா எனக்கு தந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ. சிலுவை மரணம் என்பது பரலோக பிதா இயேசுவுக்கு கொடுத்த ஒன்று. அதனால் அவருக்கு சில விஷயங்கள் அதில் பிடிக்கலை. அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி. அப்போ அது சொல்லும்போது சொல்வார், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ. எப்படி ஆபிரகாம் அந்த கட்டைகளை அடுக்கி தன் மகனாகிய ஈசாக்கை எடுத்து வைக்கும் பொழுது ஈசாக்கால் தட்டிவிட்டு ஓட முடியவில்லையோ, அதே போல பிதா இந்த சிலுவை மரணத்தை இந்த பூமியில் நியமித்த பொழுது அதை செய்வதற்கு மனப்பூர்வமாய் இயேசு ஒப்பு கொடுத்திருந்தார். 6வது. 7வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு அந்த தேவாலய மலையில் இருந்து ஈசாக்குக்கு பதிலாய் கொடுக்கப்பட்டது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு பலி செலுத்துகிற அந்த மலை வேற, ஆடு இருந்த மலை வேற, ரெண்டுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதே போல இயேசு என்கிற அந்த ஆடு தகன பலிக்கு ஆடு விலை கொடுத்து வாங்கப்படணும். இயேசு என்கிற அந்த பலி ஆடு, பலி மிருகம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாலயத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் தேவாலயத்தில் மட்டும்தான் வாசம் பண்ணுவார். இன்னைக்கு இருக்கிறது போல எல்லா வீடுகளிலும் எங்கே இருந்தாலும் கர்த்தர் பேசுகிறது போல் அப்படி கிடையாது அந்த நாட்களில்.
அதனால் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னாச்சுன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் கனெக்ட் பண்ணி படித்து பாருங்கள். 5ஆம் வசனத்தில் அந்த யூதாஸ் அந்த காசை எடுத்து கொண்டுட்டு போய் தேவாலயத்தில் எறிந்தான். முதல்ல காசு வாங்கிட்டான். காசு வாங்கினதுக்கப்புறம் அவனுடைய இருதயம் அவனை வாதிக்க ஆரம்பித்தது. காசை எங்கே வேணாலும் எரிஞ்சிருக்கலாம், ஆனால் எங்கேயுமே எரியலை. தேவாலயத்தில் கொண்டுட்டு போய் எரிஞ்சான். ஏன்னா 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக கொடுக்கப்பட்ட 30 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, தேவாலய மலையிலிருந்து ஈசாக்குக்கு பதிலாக ஆடு வந்தது போல அந்த தேவாலய மலை இருந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட இடத்துல அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் இருந்தது. அப்படின்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னாச்சுன்னா, அந்த பலி ஆடாய் வந்த இயேசுவை எங்களுக்காய் பலியாய் கொடுங்க, அந்த ஆட்டுக்கான கிரயமாய் இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படி எரிஞ்சிட்டு அப்படி போயிட்டார். ஸோ அந்த ஆடு வந்த அந்த மலை. 8வது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 15ஆம் வசனத்திலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. பலி செலுத்தின பிறகுதான், அந்த ஆடு பலி செலுத்தின பிறகுதான் ஆசீர்வாதத்தை பிதா பேசுகிறார். அதுக்கு முன்னாடி இல்லை. ஈசாக்கை கட்டி வைக்கும் பொழுதோ அல்லது வெட்டுவதற்கு கத்தியை வாங்கும் பொழுதோ அதெல்லாம் ஒன்றுமே பேசலை. பலி செலுத்தி முடித்த பிறகு ஆசீர்வாதம். அதே போல இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் சிலுவையில் இயேசு மரித்ததுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இல்லை. சிலுவையில் மரித்த பிறகுதான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமிக்கு கட்டவிழ்த்து விடுகிறார். அடுத்து 9வது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மரணத்துக்கு பிறகு ஆபிரகாம் பெயர்சபாவில் குடியிருந்தான். ஈசாக்கை பலி செலுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தார், பல இடங்களுக்கு போனார், பல இடங்களில் பலிபீடங்களை கட்டினார். எப்போ ஈசாக்கை பலி செலுத்தணும்னு தீர்மானித்து பலி செலுத்திட்டு வந்தாரோ அதுக்கு பிறகு அவர் பெயர்சபாவில் மட்டும்தான் தங்கியிருந்தார் மரிக்கிற வரைக்கும். ஏன் அப்படின்னா பெயர்சபா என்பது உடன்படிக்கையின் ஊற்றுன்னு அர்த்தம். அந்த உடன்படிக்கையின் ஊற்றில் தான் பிதா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவினிடத்தில் போவதற்கு நிறைய வழிமுறைகளை வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். பலி செலுத்தலாம், நிறைய ஆசாரியன்ட்ட போகலாம், தீர்க்கதரிசிட்ட போகலாம், நிறைய. ஆனால் இயேசுவின் மரணத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் பிதாவினிடத்தில் வரணும் அப்படின்னா இயேசு என்கிற அந்த நாமத்தை உச்சரித்தால் மட்டும்தான் வர முடியும். இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ எங்கே அந்த உடன்படிக்கையின் ஊற்றில் அவர் தங்கியிருக்கிறாரோ, சிலுவை மரணம் என்பது ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் ஊற்றில் இருந்து தான் பிதாவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 10வது பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ரெபேக்காள் பிறந்தாள் என்று அறிவித்தார்கள். ஈசாக்கினுடைய பலி செலுத்துகிற அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஈசாக்கின் மனைவியாகிய மணவாட்டி அந்த ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள். ரெபேக்காளை குறித்த விஷயம் வெளியில் வருகிறது. இயேசு சிலுவையில் மரித்த பிறகுதான் அவருடைய இரத்தத்தினால் சபை உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாகிய புதிய ஏற்பாட்டு சபை பிறந்தது. இப்படி 10 காரியங்களை இந்த ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உணர்த்தும்படி சித்தம் கொண்டார். இது ஆபிரகாமுக்கு புரிஞ்சிச்சு, நமக்கு புரியலை. ஏன்னா இயேசு சொன்னார், என்னுடைய நாளைக்கான ஆபிரகாம் ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னார். சரி, இப்போ இந்த பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு வந்ததன் மூலமாய் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை ரொம்ப முக்கியமான ஒன்று. 25 வருஷம் காத்திருக்கிறார் ஆண்டவர். அவரை ஊர் என்கிற கல்தேருடைய ஊரில் இருந்து அழைத்து கொண்டு வந்து கானான் என்கிற அந்த தேசத்தில் குடியிருக்க வைக்கும் பொழுது நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், அந்த சந்ததி பூமியின் எல்லை எங்கிலும் ஆசீர்வாதமாக இப்படியெல்லாம் வாக்கு பண்ணினார். ஆனால் அது பார்க்கறதுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷமா கூடவே நடந்து 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 எதற்காய் காத்திருந்தாரோ அது இப்போ கண்ணுக்கு வந்துருச்சு. கண்ணுக்கு வந்தா நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த ஜீவ விருட்சம் போல இருக்கிற ஈசாக்க இவர் பார்த்த பார்வை, பழகின விதம், அவரோட நேரம் செலவழிச்சது, இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ தேவன் அந்த என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னாச்சுன்னா,
கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே அதன் மூலமாக என்ன விரும்புகிறார்னா, ஆபிரகாம் உன் இருதயத்தில் நான் இருக்கிறேனா அல்லது நான் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குதா, அல்லது நான் எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியா, நான் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? இது தேவன் சோதிக்கிற சோதனை. இன்னைக்கு நமக்கும் வருகிற சோதனை தேவன் இருந்து வரக்கூடியது இதுதான். எக்ஸாம்பிளுக்கு, பிள்ளை பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கலன்னு வருத்தப்படுகிற தாய் அந்த பிள்ளை பைபிள் படிக்கலன்னு வருத்தப்படுதா? நம்ம சோதிச்சு பார்க்கணும். அந்த பிள்ளை நல்ல மதிப்பெண் எடுக்கலை, பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கல, பிள்ளைக்கு மணப்பெண் அதாவது மேரேஜ் ஆகலை அப்படின்னு வருத்தப்படுகிற தாய்மார்கள், பிள்ளைன்னு ஞானஸ்தானமே எடுக்கலையே, பிள்ளைன்னு பைபிளே படிக்கலையே, பிள்ளைன்னு அபிஷேகமே பெறலையே என்பதற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை வைத்து இருதயத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா, எதன் மேல் நம்முடைய கண்களை நாம் பதிய வைக்கிறோம்? ஆபிரகாம் மூலம் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நபரா யார் முக்கியம் என்கிற ஒரு கேள்வி பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி அனுப்பப்படுகிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய கண்கள் ஏனவோ தேவனை பார்ப்பதில்லை, தேவனை புரிந்து கொள்வதில்லை. அதாவது தங்க முட்டை இடுகிற ஒரு வார்த்தையை நாம் கண்டுபிடிப்போமே ஆனால் நமக்கு முட்டை தேவையில்லை, வார்த்தை நம்ம வளர்த்தா தங்க முட்டை தானாகவே நமக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க அந்த முட்டையை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர வார்த்தை கோட்டை விட்டுறதாங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய இருதயத்துக்கு பிரியமாய் வாழுகிற ஜனங்கள் மிக 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 குறைவான ஜனங்கள். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும்னு கேட்கும் பொழுது அல்லது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்கி அதன் மேலே ஃபோக்கஸாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். யோவான் 6 அதிகாரம் 26 இயேசு அன்னைக்கு இருந்த ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா அந்த 6 அதிகாரத்தில் தான் 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணி 5000 பேருக்கு மேலே கொடுத்துட்டார். எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க, மீதியை எடுத்துட்டாங்க. பயங்கரமானது. அவங்க சொல்கிறாங்க, இவரை ராஜாவாக வச்சிரும் அப்படின்றாங்க. நம்ம வேலைக்கே போக வேண்டாம், வேணுன்றதெல்லாம் கிடைக்குது, நல்ல லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு அவர்களுடைய சிந்தனை அறிந்து அங்கேருந்து விலகி போயிட்டார். மறுநாள் காலையில் வந்துட்டாங்க. வரும்பொழுது தான் இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார். அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 6 அதிகாரம் அதனுடைய 26 இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்னைக்கு இதே கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? 26 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா. நீங்கள் வந்திருக்கிறது நோக்கம் என்ன? உன் வயிற்று தேவைக்காக வந்திருக்கிற அப்படின்றார். இன்னைக்கு நாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்பதின் நோக்கம் என்ன? ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தா அல்லது இயேசு எதிர்பார்த்தா? அவர் தருகிற ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தா அல்லது அவரை மட்டுமே எதிர்பார்த்தா என்கிற ஒரு கேள்வி நம் முன் வருகிறது. இந்த கேள்விக்கு பதில்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியாய் செலுத்தினார். அவருக்கு 100 வருஷம் 25 வருஷம் கழித்து கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். இந்த பூமியில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளையை நான் பலி செலுத்தினாலும் அந்த சாம்பல்ல இருந்து இன்னொரு ஈசாக்க கர்த்தர் எனக்கு எழுப்பி தருவார் அப்படின்ற அந்த ஆணித்தரமான அசைக்க முடியாத அந்த விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்ததுனால ஈசாக்க பார்க்கும் போதெல்லாம் இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது அந்த எண்ணத்திலே பார்த்ததுனால அந்த மனுஷனுக்கு பலி செலுத்துறது பெரிய விஷயமாகவே இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்மை குறித்து ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசலை, தெரிஞ்சவன் நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிடலை, தெரிஞ்சவங்க நமக்கு குட் மார்னிங் சொல்லலை, தெரிஞ்சவங்க நம்ம பேரை சொல்லலை, எவ்வளோ வருத்தப்படுறோம். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி எத்தனை நாளாச்சின்னு தெரியுமா? கர்த்தரோடு பேசி சில நேரங்களில் கர்த்தர் சத்தம் கேட்கலன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம அப்படி வருத்தப்பட்டிருக்கிறோமா? மனுஷன் பேசலான்னு எவ்வளோ வருத்தப்படுகிறோம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார், டேய் நீ அவன் அப்பத்துக்காக என் கூட வர்றாடா அப்படின்னார். எவ்வளோ ஒரு கடினமான ஒரு வார்த்தை.
நீ அப்பம் சாப்பிட்றதுக்காக தான் நீ தேடுற அப்படின்றார். இன்றைக்கி இதே வார்த்தையை நம்மை பார்த்து கேட்பவரானால் எதற்காய் நாம் இன்றைக்கு அவரை ஃபாலோ பண்ணுகிறோம்? இது தேவன் ஆபிரகாமை சோதித்த அந்த சோதனை. நம்மக்கிட்ட பிள்ளையை கேட்க மாட்டாருங்க, அவருக்கு நல்லா தெரியும். அவர் பிள்ளைன்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடுகிறது எதனா, நம்ம இருதயத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அல்லது அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த சோதனை தான் அந்த சோதனை. விசுவாசத்தினால் ஆபிரகாம் அதில் ஜெயித்தார். விசுவாசத்தினால் ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார். இன்னைக்கு நம்மளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி சொல்வார் என்பதை நாம் கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்குறார். அடுத்த வசனம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பேசுகிறது. 27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அப்படின்றார். நீ செய்கிற அந்த செயல் ஒரு சாப்பாட்டுக்கு இல்லை, ஏதோ ஒரு அழிந்து போகிற போஜனம் அல்ல. இந்த பூமியில் தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதமும், பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் பூமியோடவே அழிந்து போகும். நீங்கள் வீடு நிறைய பணம் வச்சுருந்தாலும் பரலோகத்துக்கு போகும்போது ஒத்த பைசா கொண்டுட்டு போக முடியாது. பீரோ நிறைய துணி வச்சுருந்தாலும் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு துணி கொண்டு போக முடியாது. எல்லாம் இங்கே அழிஞ்சு போகும். அப்போ எதுதான் அவருக்கு வேணும்னா, அடுத்து அவர் சொல்கிறார், பிதாவினால் அனுப்பப்பட்டவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. இன்னைக்கு அவருடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த வசனத்தை நான் எழுதும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அதிகமாக நான் அசைக்கப்பட்டேன். எதற்காக நான் பிரசங்கம் பண்ணுறேன்? எதை எதிர்பார்த்தா அல்லது தேவனை அபிஷேகம் பண்ணி இந்த வேலையை உண்மை உள்ளவன் என்று கொடுத்ததுனாலையா? எதற்காக நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு நானே நிறைய கேள்வி கேட்டேன். எதற்காக நான் ஊழியம் செய்யணும்? எதற்காக நான் இப்படி இருக்கணும்? அப்படியே நோக்கம் என்ன? இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். விசுவாசத்தின் உச்சக்கட்டம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த 22ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படின்னார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கெட்டி வச்சிட்டாரு, தன் பிள்ளைன்னு கூட பார்க்கல. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினார். யாருக்காக? எனக்காக இந்த காரியத்தை செய்கிறபடினால், எனக்காக இந்த வேலையை செய்கிறபடினால், எனக்காக பிரசங்கிக்கிறபடினால், எனக்காக பாட்டு பாடுகிறபடினால். யாரும் பாராட்டுவாங்கன்னு இல்லை, கர்த்தருக்காக நான் செய்கிறேன். கர்த்தர் மேலே வச்ச அன்புல நான் செய்கிறேன். கர்த்தருக்காக இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது செய்வீங்கன்னா, உங்களையும் கர்த்தர் ஆபிரகாமா பார்க்குறார். உங்களையும் தேவன் அப்படி தான் பார்க்குறார். உங்களையும் சிநேகிதனாய் பார்க்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எனக்காக ஒப்பு கொடுத்தபடினா, ஒப்பு கொடுக்கலை, இன்னும் வெட்டலை. ஆனால் தேவன் எப்படி சொல்கிறார்னா, ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தில் தன் மகனை வெட்டி விட்டான் என்பதாகவே அவர் பார்க்கிறார். லெட்டரெலாம் நடக்கலை, அப்படி தான் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிய மாட்டாரா? இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நிஜமாகவே இயேசுவை நேசிக்கிற நம்முடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? இந்த வேத பகுதி நமக்கு அதை கற்றுத்தருகிறது. நாம் இதில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதில் இன்னொரு பகுதி இருக்கிறது, நமக்கு நேரம் ஆன்றதுனால அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். நாம் அவர் பலியாய் செலுத்தினது என்பது விசுவாசத்தின் பூரணத்தை நமக்கு காட்டுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் சொல்லுகிறார், விசுவான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இன்றைக்கு நாம் நம்முடைய ஈசாக்கை பலி செலுத்துவதன் மூலமாய் என்ன நிரூபிக்க விரும்புகிறோம் என்றால், விசுவாசத்தில் பூரணப்படுகிறோம், ஒரு முழுமை அடைகிறோம், ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறோம், ஒரு நிறைவான ஒரு தன்மைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய அந்த பார்வை
ஈசாக்கை பார்க்கிற பார்வை, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிற பார்வை, கர்த்தர் தந்த பிள்ளையை பார்க்கிற பார்வை, கர்த்தர் தந்த வேலையை பார்க்கிற பார்வை, இன்னைக்கு அந்த பார்வை எப்படி இருக்குது என்பது இந்த நாட்களில், இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய விசுவாசமானது பூரணப்படுகிறதா? ஒரு முழுமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? முழுமை அடையணும்னா நம்முடைய ஈசாக்குகள் பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாம் தேவன் தந்தது. நம்ம சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற உணவு, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இருக்கிற பிள்ளை, வீடு, சகலமும் கர்த்தர் நமக்கு தந்தது என்கிற அந்த பார்வை இன்றைக்கு நமக்கு வேணும். அதனால் நமக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் முக்கியம் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மரியாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம் வந்ததின் நோக்கம் என்ன? நாம் தேவனை ஆராதிப்பதின் நோக்கம் என்ன? நாம் ஆரம்பத்தில் வேணும்னா நம்ம எதையாவது ஒன்று எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஏன்னா ஆபிரகாம் ஆரம்பத்தில் அந்த குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்து நின்றார். சில வருடங்கள் அதன் மேலே நோக்கமாக இருந்தார். ஆனால் அந்த வருடங்களை காக்க வச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. சரீர பலகீனமான பிறகு அந்த குழந்தைய கர்த்தர் கொடுத்ததுனால, இந்த குழந்தை கர்த்தர் தந்ததுன்ற அந்த பார்வை ஆபிரகாமுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அவர் கேட்ட உடனே கொடுப்பதற்கு அவர் யோசிக்கவே இல்லை. ஆபிரகாமுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு, இது கர்த்தர் தந்தது என்று. இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை சொல்ல முடியுமா இது கர்த்தர் தந்தது என்று? நம்முடைய வேலையை சொல்ல முடியுமா? நம்முடைய அறிவை சொல்ல முடியுமா? நம்முடைய ஊழியத்தை சொல்ல முடியுமா? நாம் கர்த்தருக்குள் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? ஏதோ சில கிருபை, ஏதோ சில வரங்கள், ஏதோ சில கிஃப்ட் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் அல்ல, கிஃப்டை கொடுத்தவர் தான் நமக்கு முக்கியமானவராக இருக்கிறார் என்கிறதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போன பொழுது தேவனால் சோதிக்கப்பட்டான் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால், இருதயத்தில் என்னை விரும்புறியா, நான் கொடுத்த பொருளை விரும்புறியா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு அதே கேள்வியை நம்மளை பார்த்து வைக்கிறார். நீ என்னை நம்புறியா, நான் கொடுத்துருக்கிற கிஃப்டை நம்புறியா? நீ என்னை மேன்மைப்படுத்துறியா, நான் உனக்கு தந்திருக்கிற வசதிகளை மேன்மைப்படுத்துகிறாயா? எதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஒன்றுமில்லாமல் கலங்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு சகாயர். அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். அதனதன் காலத்தில் சகலமும் நேர்த்தியாய் செய்ய அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நன்றாய் நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நாம் இந்த சத்தியங்களை சரியாய் விளங்கிக் கொள்வோம், விசுவாசத்தில் பூரணராகும்படி கடந்து போவோம். இன்னும் குழந்தைத்தனமாக இல்லாமல் வளர்ந்து போவோம். இன்னும் ஆவியில் பலப்படுவோம். இன்னும் தேவ சமூகத்தில் வளருவோம்.